செக்ஷன் எஃப் மாணவிகள் சூராத்தீன் ஹசினா ரினாஸ் அஃப்ரா ஜாஸ்மின். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. अद्दीनी वज़्ज़ैतून वतूरि सीनीन वहादल बलदिल अमीन. लक़द खलक़नल इंसान फ़ी अहसनिल तक़वीम. ثم رددناه في أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر ممنون. فما يكذبك فخذ بالدين أليس الله بأحكم الكافرين. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஆமன ரசூல் ஹாதிகா ஆசியா அலின் அல் ஹுதா. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. आमन रसूल बिमा उन्जिला इलैहि मिन रब्बिहि वल मुमिनून कुल्लु आमन बिल्लाहि व मलाइकतिहि व कुतुबिहि व रुसूलिहि ला नुफ़र्रिक़ु बैन अहदिन मिन रसूलिहि व क़ालू समिअना व अताअना غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحملنا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا فيه واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا لانصرنا على القوم الكافرين. السلام عليكم. வலைக்கும் சலாம். அடுத்ததாக சூறாக்களின் பெயர்கள் அரபு மற்றும் தமிழ் இரண்டு மாணவிகளாக சொல்லுவாங்க. அசீரா லசீரா. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. அல் ஃபாத்திஹா தோற்றுவாய். அல் பக்கரா அந்தமோடு. ஆலி இம்ரான் இம்ரானின் குடும்பத்தினர். அந்நிசா பெண்கள். அல் மாயிதா உணவு தட்டு. அன்னன் ஆம் கால்நடைகள். அல்லஸ்தா தடுப்புச்சுவர். அல்லன் ஃபால் போர்க்களத்தில் கிடைத்த வெற்றி பொருட்கள். அத்தௌபா பாவமன்னிப்பு. யூனுஸ் யூனுஸ் நபி. ஹூது நபி. யூசுப் நபி. அர்-ரஹ்தி இடி. இப்ராஹிம் நபி. அல்-ஹிஜ்ர் ஊர். அன்-நஹ்ல் தேன். பனி இஸ்ராயீல் வழித்தோன்றர்கள். அல்-கஹ்ல் குகை. மரியம் ஈசா நபியின் தாயார். தாஹா அரபு மொழி நிறந்ததுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சஃபா ஃபாதிலா வாங்க. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. அல் அன்பியா நபிமார்கள். அல் ஹஜ் கடமையான ஒரு வணக்கம். அல் முமினூன் நம்பிக்கை கொண்டோர். அன்னூர் அந்த ஒளி. அல் ஃபுர்கான் வேறுபடுத்தி காட்டுதல். அஷ்வரா கவிஞர்கள். அன்னமல் எறும்பே. அல் கசஸ் நடந்த செய்திகள். அல் அன்கபுத் சிலந்தி. அர் ரோம் ரோம பேரரசே. லுக்மான் ஒரு நல்ல மனிதரின் பெயர். அஸ்ஸஜிதா சிரம் பணிதல். அல் அஸாப் கூட்டுப்படையினர். சபா ஓர் ஊர். ஃபாத்தீர் படைப்பவன். யாசீன் அரபு மொழியின் 28 மற்றும் 12வது எழுத்துக்கள். அஸபாத் அணிவகுப்போர். சாத் அரபு மொழியின் 14வது எழுத்து. அஸூமர் கூட்டங்கள். அல் மூமின் நம்பிக்கை
கொண்டவர் ஃபுஸ்ஸிலத் தெளிவுபடுத்தப்பட்டது அஸ்ஸூரா கலந்தாலோசனை அஸ்ஸுக்ரூஃப் அலங்காரம் அத்துகான் அந்த புகை அல் ஜாசியா மண்டியிட்டோர் அல் காஃப் மணற்குன்றுகள் முஹம்மத் இறுதி தூதரின் பெயர் அல் ஃபதஹ் அந்த வெற்றி அல் ஹுஜூராத் அறைகள் காஃப் அரபு மொழியின் 21வது எழுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸ்லாம். அடுத்த அல்ஃபா சஃபா ஃபாத்திமா அர்ஷியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தாரியாத் புழுதியை கிளப்பும் காற்றுகள், அத்தூர் மலை, அந்நஜும் நட்சத்திரம், அல் கமர் சந்திரன், அர் ரஹ்மான் அறவட்ட அல்லாரர், அல் வாக்கியா மாபெரும் நிகழ்ச்சி, அல் ஹாதித்துன் இரும்பு, அல் முஜாத்திலா தர்க்கித்தல், அல் ஹஸ் ஒன்று கூட்டுதல், அல் முத்தகினா பரிசோதித்தல். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸாஃபுன் அணிவகுப்பு, அல் ஜிம்மா வெள்ளிக்கிழமை, அல் முனாபிக்கும் நயவஞ்சர்கள், அல் தஹாபுன் நஷ்டம், அத்தலக் விவாகரத்து, அல் அல் ஹக்க விளக்குதல், அல் அல் முல்க் ஆட்சி, அல் அல் ஹக்க நிச்சயமானது, அல் அல் மஅரி உயர்வழிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நூஹு நபி, அல் ஜின்கள், அல் முஸம்மில் போர்வை போர்த்தியவர், அல் முத்தஸி போர்த்தி கொண்டிருப்பவர், அல் கியாமு மர்மினா, அத்தஹார் கால், அல் முசலாத் போர்த்தி கொண்டி அனுப்பப்படுவர், அல் நவ் பெருஞ்செய்தி, அன்னாசி பரிபார அபசா கடுக்கடுத்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ரிஃபானா நௌஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தக்வீர் சுருட்டுதல், இன்ஃபிதார் பிளந்து விடுதல், முத்ததஃபின் அளவு நீர்வேல் குறைவு செய்வோர், இன்சிகாம் பிளந்து விடுதல், புரூஜ் நட்சத்திரங்கள், தாரி விடிவெள்ளி, அல் அஹ்லா மிக உயர்ந்தவன், காஷியா சுற்றி வளைப்பது, அல் ஃபஜ்ர் வைகரே, பலத் நஹரன், அஷ்ஷம் சூரியன், லைல் இரவு, அல் லுஹா முற்பகல், அஷ்ஷர விரிவாக்குதல், தீன் அத்தி, அல் அலக் கருவுற்ற சினை முட்டை, பைனா தெளிவான சாற்று, ஜில்சால் நில அதிர்ச்சி, அல் ஆதியாத் வேகமாக ஓடும் குதிரைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம். அடுத்ததாக அஃப்ரின் நூராஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஆதியாத் திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி, அல் காரியாத் பேராசை, அல் தகாசூர் காலம், அல் அஸ்ர் புறங்கூறல், அல் ஹம்சா யானை, அல் ஃபீல் குறைஷிகள், அல் குரைஷ் அற்ப பொருட்கள், அல் மாவுன் மிகுந்த நன்மைகள், அல் கௌசர் நிராகரிப்பவர்கள், அல் காஃபிரூன் உதவி, அன் நசர் ஜுவாலை, அல் மசத் ஏகத்துவம், அன் இக்லாஸ் அதிகாலை, அல் ஃபலக் மனிதர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜுசுக்களின் பெயர்கள் வாங்க முடிஞ்சோடனே சமிகா மேலே உட்கார சொல்லு. சமிகா சேரில் உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜுசுவின் பெயர்கள் 30. அலிஃப் லாம் மீம் சயகுல் தில் கௌசுல்
லா தனாலு வல் முஹ்சனாத் லா ஹிபுல்லா வைதா சமிய வயவ் அன்னனா காலல் மலாஉ வஅலமு யா அத்தஸிரூன் வமா மின் தாபத்தின் வமா உபர்ரிஉ ருபமா சுபஹானல்லதி கால அலம் இக்தரப் கத் அஃப்லஹம் வகால அல்லதி அம்மன் ஹலக் உட்லு மா உஹியா வமை யக்னூத் வமாலியா ஃபமன் அலமு இலைஹி யுரத்து ஹாமீன் கால ஃபமா ஹக்குபுக்கும் கத் சமியல்லாஹு தபாரகல்லதி அம்மா யதஸாஅலூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு பற்றிய ட்ராமா அனுஃபா இஸ்லா ரிம்ஷா இஃபத்ஸியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் உமா. வலைக்கும் ஸ்லாம். என்ன நல்லா உட்காந்து சிரிச்சு பேசிருக்கே போல. அடுத்த மாதம்லாம் இப்படி பேச முடியாது. நோன்பு வந்துடும், தொழும், ஓதும், நேரம் பத்தாது. ஆமாடி, அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தலைப்பறை வேற வருது, கையில் காசு வேற இல்லை, ட்ரெஸ்ஸு வேற எடுக்கணும். நோன்பு வந்தா அதுக்கு வடை வாங்கணும், பஜ்ஜி வாங்கணும், என்ன செய்ய போனே தெரியலம்மா. உங்கள் முத்தாப்பாவுக்கும் வேலையும் இல்லைம்மா, வீட்டில் தான் இருக்காங்க. ஆமாம் மாமி, எங்கள் வீட்லேயும் அதே கதை தான். நாங்களும் இன்னும் தலைப்பறைக்கு இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல. என்ன செய்ய போகிறோமோ, நல்ல நாள் பெரிய நாள் வருது, புது துணி எடுக்காத கவலை தான் எனக்கு. அது என்ன தலைப்பறைன்னு தலைப்பறைக்கு தனி சிறப்புல ரமலான் மாதம் முழுவதும் சிறப்பு தான். ஆமாம் உமா, எங்கள் மதர்சாவிலையும் ரமலான் மாதத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாய்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாய்கள் மூடப்படும், ஷைத்தான் சங்கிலியிடப்படுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். ஆமாஜியா, ரமலான் மாதத்தில் செய்யும் அமல்களை அல்லாஹ் 10 to 700 மடங்கு நன்மை தருவானா, உனக்கு தெரியுமா? தெரியும் அனுஃபா. நோன்பு பாவலிலிருந்து காக்கும் கேடயமாகும். நோன்பாளிகள் நுழைய சொர்க்கத்தில் ஒரு வாசலே இருக்குது, அதான் ரயான் வாசல். ஆமாஜியா, ரமலான் லைலத்துல் கதிரேவில் நின்று வணங்கினால் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மட்டும் இல்லை, நோன்பாளிகள் சொர்க்கத்தில் அல்லாவே பார்ப்பாங்களாம். இவ்வளவு சிறப்பு மிக்க மாதம் வரப்போகுதுமா, அதனால் நாம் அதிகமாக அமல் செய்யலாம், நன்மை செய்யணும் யோசிக்கமுமா. ஆமாம்மா, நீ சொன்னதுக்கு பிறகுதான் எங்களுக்கு புத்தியே வருது. நம்ம எல்லோரும் அதிகமாக நல்லமல்கள் சொர்க்கத்திற்கு போகிற வழியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அடுத்ததாக ஒற்றுமை பற்றிய ட்ராமா அஃபின், நஷ்வா, ஜைவா, ஷஃபா ஃபாத்திமா, அஸ்ரா ஃபாத்திமா, லாஃபிரா, அஸ்ரியா. ஜைவா மைக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நான் ஒரு எறும்பு. சூரா அன்னமல் அத்தியாயம் 27 வசனம் 18. இறுதியாக அவர்கள் எண்கள் வசிக்கும் ஒரு ஓடையின் அருகில் வந்தபோது ஒரு எறும்புகளே நீங்கள் உங்கள் புத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் உங்களை திண்ணமாக மிதித்துவிட வேண்டாம் என்று கூறியது. இதில் எறும்பும் பேசும் என்பது தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான். மனிதன் எவ்வாறு இறந்த மனிதன் உடலை மண்ணில் புதைப்பாரோ, நாங்களும் அதே போல் இறந்த எறும்புகள் உடலை மண்ணில் புதைக்கிறோம். நாங்கள் சந்தை பகுதிகளை கொண்டுள்ளோம், அவற்றில் உணவை பரிமாறிக்கொள்கிறோம்.
பண்டமாற்ற முறையை செயல்படுத்துகிறோம். மழைக்காலங்களில் சேமித்து வைத்த தானியங்கள் நனைந்துவிட்டால் அதை சூரிய ஒளியில் உலர வைக்கிறோம். 5 அறிவு கொண்டுள்ள நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லல்லா, சாக்லேட் கீழே விழுந்துருச்சே. ஐயா, இனிப்பு. பார்க்குற நீ இதை எப்படி எடுக்கிறேன்ட்டு. நண்பர்களா வாங்க. எடுத்து விடு சைல சைல். ஒற்றுமையே பலம். நான் ஒற்றுமை இருந்தனால எங்களுக்கு இந்த சாக்லேட் கிடைச்சிச்சு. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சாக்லேட் சாப்பிடலாம். அல்லாஹ்வின் ஒற்றுமை இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை தௌஹீதாகும். அதாவது அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்று நம்பிக்கை கொள்வது. முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு சமூகமாக ஒன்றினே வேண்டும். பாகுபாடு, பகைமை, பிரிவினை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாது. உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் ஒன்றாக தொழுகின்றனர். ரமலான், நோன்பு, ஹஜ்ஜு ஆகியவை ஒற்றுமையின் சின்னங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எறும்புகளைப் போல ஒற்றுமையாக இருந்தால் அனைவரும் சொர்க்கத்தை அடையலாம். மகத்துவம் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். இன்றைய சூழலில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிக மிக அவசியமானது ஒற்றுமை. நாம் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினால் நம்மை பார்த்து பயங்கரவாதி, தீவிரவாதி என்று கூறுகிறார்கள். ஏன், அது மட்டுமல்ல, பிற மதத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்க விரும்புகிறார்கள். ஆனால் எந்த கட்சியில் சேர்வதென்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயம் பிரிந்து கிடக்கிறது. அல்லாஹ்வின் தூதரோடு தோள் நின்று தோள் கொடுத்த சஹாபாக்கள் அவங்களின் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா? ஒற்றுமைக்காகவும் கொள்கைக்காகவும். அவங்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். இன்னும் நம் இந்தியாவில் நமக்கு உரிமை கிடைக்காத காரணம் நாம் ஒற்றுமையாக இல்லாத காரணம்தான். இந்த எறும்பு கூட நம்மளுக்கு பாடம் கற்றுத்தருது, ஒற்றுமையே பலம் என்று. நாமும் ஒற்றுமையாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், அஹமது மாஜித். அடுத்து இறை தூதர்கள் வழங்கிய அற்புதங்கள். எல்லாம் ரெடியாக இருங்க, முன்னாடி வந்துடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா அக்ஸிமு பியௌமில் கியாமா வலா அக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இஸாமா பலா قادرين على أن نسوي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبه الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيره لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة
إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاكرة كلا إذا بلغت التراكي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. السلام عليكم ورحمة الله وبركاته. சரி கவனிங்க. இறை தூதர்களுக்கு வழங்கிய அற்புதங்கள். மஹமூத் அம்மார், ஹசீஃப், ஆஹில், ஆசிஃப், ரியாஃப், அத்னான், அஹ்யான், இஷாம், ஃபாஹத், ஆஃபிக். பேசலாம் மாதிரி தள்ளி ஃபர்ஸ்ட் இல்லன்னு ஃபர்ஸ்ட் நம்ம இல்லன்னுடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இறை தூதர்கள் சிலரையோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்களையோ கூற வந்துள்ளோம். முதலாவதாக மூசா நபி அல்லாஹ் வழங்கிய மூசா நபிக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்களை பற்றி நான் கூற வந்துள்ளேன். கொல்லப்பட்ட ஒரு நபரின் அந்த மாட்டின் ஒரு பகுதியால் அடியுங்கள் அவர் என்று மூசா நபி கூறினார். கொல்லப்பட்ட அவர் எந்திரித்து அவரை யார் கொலை செய்தாரோ அவரை கூறுவார். மூசா நபி அல்லாஹ் இறைவனிடம் தண்ணீர் கேட்டும் பொழுது மூசா நபி கைத்தடியால் அந்த பாறையின் மீது அடியுங்கள், அந்த பாறை 12 நீரூற்றாய் பிரியும். அது 12 கூட்டத்தாருக்கு நீரருந்தும் இடமாக மாறியது. மூசா நபி அல்லாஹ்வின் தூதர் என்று நிரூபிக்க மூசா நபியின் கைத்தடி பல இடத்தில் பாம்பாக மாறியது. மேலும் மூசா நபி கையை சட்டை உள்ளிருந்து வெளியே எடுக்கும் பொழுது வெண்மையான ஒளி வீசியது. ஃபிரௌன் தனது படையலுடன் மூசா நபியை துரத்தும் பொழுது கடல் 2ஆய் பிளந்து மூசா நபியும் மூசா நபி கூட்டத்தாருக்கும் வழிவிட்டது. ஃபிரௌனையும் அந்த கடல் மூழ்கடித்தது. மூசா நபி கூட்டத்தாருக்காக விண்ணிலிருந்து மண்ணு சல்வா என்ற ஒரு வகை உணவு அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இறை தூதர்களையும் சிலரையும் அல்லாஹ் வழங்கிய சில அற்புதங்களும் கூற வந்துள்ளோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபி அல்லாஹ் தோழர் என்று குர்ஆனில் கூறுகிறான். இப்ராஹிம் நபிக்கு ஒரு பறவையை கொடுத்து 4 துண்டுகளை 4 மலை உச்சில் வைத்த போதே அவை ஒன்று சேர்ந்து உயிருள்ள பறவையாக மாறி நெருப்பு குண்டம் அவருக்கு குளிர்ந்த நீராக மாறியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுத்த உரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. வேகமாக வீசும் காற்றே அல்லாஹ் இவருக்கு வசப்படுத்துகிறான். இவர் கூறும் திசையில் காற்று வீசும். மேலும் ஜின்களும் செய்தானும் இவர் கூறும் வேலைகளை செய்யும். கடலில் முத்துக்குளிக்கும் வேலைகளை கூட செய்யுமாம். பறவைகள் விலங்குகள் பேசக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்குமாம். ஏன் எறும்பு பேசுவது கூட இவருக்கு புரியுமாம். ஹூது ஹூது என்று பறவையும் இவரும் உரையாடிய சம்பவம் குர்ஆனிலே உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுத்தவரை ஈசா நபி
எனக்கு கொடுத்தவரை ஈசா நபி காலத்தில் ஒரே பெருவெள்ளம் அல்லாஹ் உருவாக்கினான். அதில் தூது நபி ஈசா நபியும் ஈசா நபி தூது நபி தூது நபி தூது நபி தூது நபி தூது நபி காலத்தில் ஒரே பெருவெள்ளம் அல்லாஹ் உருவாக்கினான். அதில் தூது நபியும் தூது நபி மக்களும் ஏறின. அதில் மீதுள்ளவர்களே வெள்ளம் முழுக்கடித்தது. எனக்கு கொடுத்த உரை யூசுப் நபியை தனது சகோதரரின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி அற்புதம் நிகழ்த்தினான். அடுத்து அவரது சட்டையை கண் தெரியாத தந்தையின் முகத்தில் போட்டவுடன் அவர் பார்வையுடையவர் ஆனார். சாலே செல்லம் அவர்கள் பாளையிலிருந்து வெளிப்பட்ட ஒட்டகம். அந்த ஒட்டகம் நீர் அருந்துவதற்கு ஒரு நாள், அந்த ஊர் மக்கள் நீர் அருந்துவதற்கு ஒரு நாள் என நிர்ணயிக்கப்பட்டது. அவ்வளவு நீர் அருந்தும் ஒட்டகம் அது. இதுவே அல்லாஹ் சாலே செல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதமாம். நான் எடுத்துக்கிற தலைப்பு ஹூது நபி. பலமான ஆது கூட்டத்தில் ஹூது நபியை கடும் புயல் மிகுந்த சூறாவளி காற்றால் அல்லாஹ் காப்பாற்றினார். நான் எடுத்துக்கூடிய தலைப்பு முகமது நபி. நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகல் திறக்கப்படும் போது அதன் வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவி ஈமான் மற்றும் ஞானத்தை நிரப்பிய ஒரு தங்கத்தட்டை கொட்டிவிட்டு அதை மூடிவிட்டார்கள். நான் எடுத்துக்கிற தலைப்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வயதான காலத்தில் அவருக்கு யஹியா என்னும் ஒரு வாரிசை ஏற்படுத்தி கொடுத்து அற்புதம் நிகழ்த்தினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுத்த உரை ஈசா நபி என்றால் அவரை தொற்றிலே பேசிய குழந்தை என்பார்கள். எதற்காகவென்றால் தனது தாய் தூய்மையானவள் என்பதை நிரூபிக்கதான் இந்த அதிசயம் நிகழ்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ஈசா நபி பிறவி குருடர் களிமண்ணால் ஒரு பறவையை உருவாக்கி அதை ஊதினால் அல்லாவின் ஆணைப்படி அது உயிருள்ள பறவையாக மாறும். அடுத்து ஈசா நபி பிறவி குருடரையும் தொழில்நோயாளியையும் குணப்படுத்துவார். மனிதர்களிடையே உரையாற்றும் போது அவர்கள் வீட்டில் சாப்பிட்டவற்றையும் மேலும் சேமித்து வைத்ததையும் சரியாக கூறுவார். வானிலிருந்து மாய்தா என ஒரு உணவு தொட்டி இறக்கப்படும். அதிலிருந்து உணவு உண்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யாதவன் செல்லுமிடம் நரகம்தான். அத்தூஃப். தாய் தந்தையருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யாதவர்கள் செல்லும் இடம் நரகம். மூக்கு மண்ணாவட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் யார்? வயது முதிய பின் இருவருக்கோ பணிவிடை செய்யாதவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கபர் ஜியாரத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கபர் ஜியாரத்தின் போது ஓதும் துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லலாயிகுன அஸ்ஸலுல்லாஹ லனா வ லகுமுல் ஆஃபியா. முஸ்லிமூனா முக்மினூனா உங்கள் மீது சாந்தி நிலவற்றும். அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களுடன் சேர்க்கக்கூடியவர்களே. எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசா தொழுகையில் இறந்தவருக்காக ஓதும் துவா. அப்துல்லா அம்மார், அரபு மற்றும் தமிழ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஃபில் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஃபன் வஅக்ரிம் நுஸுலஹு
بالماء والثلج والبرد ونقيه من الأثار كما نقيت ثوب الأبيض من الدنس أبدله دارا غيرا من داري وسودا غيرا من أهله وأدخله الجنة من عذاب القبر. இறைவா இவரை மன்னிப்பாயாக, இவர் தங்கும் இடத்தை மதிப்புமிக்கதாக ஆக்குவாயாக, இவர் நுழையும் இடத்தை விசாகமாக்குவாயாக, இவரை தண்ணியாலும் அலங்கட்டியாலும் கழுவாயாக, வெந்நீரை அடையை சுத்தம் செய்வாய், பாவத்தையும் சுத்தம் செய்வாயாக. இவ்வுலகில் உள்ள குடும்பத்தை விட வாழ்க்கை துணை விட சிறந்த குடும்பத்தையும் வாழ்க்கை துணை வழங்குவாயாக, கபரின் வேதனைந்து காப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஆயிலா கிராத்து ஆர் ஹஃபீஸ் ஹசன் ஃபர்ஹான். சீக்கிரம் வாங்க. அடுத்த அதீம் ஹாரிஸ் அஸ்ஃபல் அடியாருங்க. ஹஃபீஸ் ஹசன் ஃபர்ஹான். ஒருத்தன் வரலையடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ ஹலக ஃபஸவ்வா والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه الجبر وما يخفى سنيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى سيتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம். சூரா தாரிக் அரபி இங்கிலீஷ் தமிழ். அதீம் ஹாரிஸ் அஸ்ஃபல். عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق. வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் மீதும் சத்தியமாக. By the heaven and the nightly star. وما أدراك ما الطارق. தாரிக் என்றால் என்ன என்று உமக்கு அறிவித்தது எது? And what will make you realize what the nightly star? النجم الثاقب. அது மின்னும் நட்சத்திரம். It is a star of piercing brightness. إن كل نفس لما عليها حافظ. ஒவ்வொருவருக்கும் அவர் மீது ஒரு கண்காணிப்பாளர் இல்லாமல் இல்லை. There is no soul without a vigilant angel recording everything. فلينظر الإنسان مما خلق. மனிதன் எதிரிலிருந்து படைக்கப்பட்டான், அவன் கவனிக்கட்டும். Let people then consider what they created from. خلق من دافق. பாய்ந்து வெளியேறும் நீரிலிருந்து படைக்கப்பட்டான். They were created from spurting fluid. يخرج من بين صلب والتراب. முதுகு தண்டியிலிருந்து முன்பகுதிக்கும் இடையிலிருந்து அது வெளிப்படுகிறது. Steaming from between the backbone and the rib cage. إنه على رجعه لقادر. ரகசியங்கள் வெளிப்படுத்தும் அந்த நாளில் இவனை உயிர்ப்பித்து மீட்டு கொண்டு வருவதற்கு அந்த இறைவன் ஆற்றலுடையவன். He is surely fully capable of bringing them back to life. يوم تبلى السرائر. மனிதனுக்கு எந்த சக்தியும் இருக்காதா, உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள். They one will have neither power or any helper. فما لهم من قوة ولا ناصر. திருப்பி கொடுக்கும் தன்மையுடைய வானத்தின் மீது சத்தியமாக.
by the sky with its recurring cycles. وَالسَّمَاءِ ذَاتِ الرَّجْعِ பிளந்துவிடும் தன்மையுடைய பூமியின் மீது சத்தியமாக. and the earth with its sprawling plants. وَالْأَرْضِ ذَاتِ الشَّجَرِ இது தெளிப்படுத்தும் சொல்லாகும். surely this Quran is a decisive word. إِنَّهُ لَقَوْلٌ الْفَصْلِ இது கேலி பொருள் அல்ல. and not be taken lightly. وَمَا هُوَ بِالْهَزْلِ அவர்கள் பெரும் சூழ்ச்சி செய்கிறார்கள். they are seriously devising evil plans. إِنَّهُ يَكِيدُ كَيْدًا நானும் பெரும் சூழ்ச்சி செய்கிறேன். but I am too planning. وَأَكِيدُ كَيْدًا எனவே இறை மறுப்பாளர்களுக்கு அவகாசம் அளிப்பீராக, சிறிது அவகாசம் அளிப்பீராக. bear with the disbelievers, O Prophet, let them be for just a little while. Assalamu alaikum. فَمَهِّلِ الْكَافِرِينَ أَمْهِلْهُمْ رُوَيْدًا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நோன்பின் சிறப்புகள் உரையாடல். அஜீம், அஃபான், ரசான், தாபின், அகமது ராஃப்மி, அஷாஹித். இப்படி வாங்க வாப்பா, எனக்கு ஏற்றாப்புல போங்க. அடுத்த செக்ஷன் பி ரெடியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அஜீம். வலைக்கும் இஸ்லாம் தாபீன். நல்லா இருக்கியா அஜீம்? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ரமலான் மாதம் வந்துருச்சு, நோம்புலாம் ஆப்பியா? நான்லாம் நோன்பு வைக்க மாட்டேன். எனக்கு டைமுக்கு சாப்பிட்டேன்னா வயிறு வலிக்கும். ஆமாம், நம்மளாம் எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? வேற ஒன்றும் இல்லைப்பா, நன்மைக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான் 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில், என்ன நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இறைச்சியமுடையவர்களாக ஆகலாம். அதனால தான் அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்கிறான். இத்தனை மாதம் இருக்கும்போது நம்ம எதுக்கு ரமலான் மாதத்தில் மட்டும் நோன்பு வைக்கிறோம்? அதுவா அஜீம், அல்லாஹ் சொல்கிறான் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில், ரமலான் மாதத்தில் தான் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நேர்வழியையும் உண்மை பொய்யை பிரித்தறிப்பதையும் தெளிவுபடுத்தும் சான்றுகளை கொண்ட இந்த குர்ஆன் அருளப்பட்டது. எனவே அம்மாதத்தை அறந்தார் மட்டும் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் அல் சாகித். வலைக்கும் அஸ்ஸலாம் அஹமத். எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு, சொல்றியா? நோன்பு வைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று கொஞ்சம் சொல்றியா? நன்மையா? இதோ சொல்கிறேன் அஹமத். கெட்ட செயல்களிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும், நரகத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும், அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்துரை செய்யும் நோன்பு. சொர்க்கத்தில் ரயான்னு ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசலுக்கு சொர்க்கவாசிகளால் மட்டும்தான், நோன்பாளிகளால் மட்டும்தான் நுழைய முடியுமா? சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு இருக்கா? சரி, இன்னொரு கேள்வி, நோன்பு யார் யாருக்கெல்லாம் கடமை? பருவ வயதை அடைந்தவர்கள், ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்கும் நோன்பு கடமையாகும். சரி, நோன்பின் துவக்கம் எப்போது? சாஃபான் மாதத்தின் இறுதியிலும் பிறை தென்பட்டால் நாம் நோன்பு நோக்க ஆரம்பித்து விடலாம். பிறையை பார்க்கலன்னா என்ன பண்ணுறது? சாஃபான் மாதத்தை முழுமைப்படுத்த வேண்டுமா? பிறையை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும், பிறகு நோன்பை விட வேண்டும். பிறையை பார்க்கலன்னா சாஃபான் மாதத்தை முழுமைப்படுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஃபான். வலைக்கும் அஸ்ஸலாம் அஜீம். நம்ம நோன்பு வைக்கிறோம்ல, அதுக்கு தனியாக எதுவும் நியத் எதுவும் இருக்கா? நோன்பிக்கென்று தனியாக நீயத் எதுவும் இல்லை. நீயத் என்பதே வாயால் மொழிவதல்ல, உள்ளத்தால் நினைப்பதாகும். நோன்பு வைக்கும் போதும் திறக்கும் போதும் பிஸ்மில்லா என்று நினைச்சாலே போதும். நோன்பு வைத்திருக்கும் போதே மறந்து விட்டு சாப்பிட்டால் நோன்பு முறிந்து விடுமா? நோன்பு வச்சிருக்கிறவங்க மறதியாக சாப்பிட்டால் அவர் அந்த நோன்பை நிறைவு செய்யட்டும். ஏனெனில் அல்லாஹ்வே அவரை உண்ணவும் பருகவும் வைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நோன்பு வைத்திருக்கும் போது நறுமணம் பூசலாமா? நோன்பு நோற்றுவர்கள் நறுமணம் பூசுவதற்கோ சோப்பு தேய்த்து குளிப்பதற்கோ மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. நோன்பு வைத்திருக்கும் போது பல் துவக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பல் தேய்ப்பது வாய்க்கு சுத்தத்தையும் அல்லாஹ்விடத்தில் பொழுதையும் தரும். ஆதலால் பல் தேய்ப்பது தவறில்லை. அஹமத். குளித்தால் நோன்பு முறிந்து விடுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கும் போதே வெப்பத்தின் காரணமாக தமது தலையில் தண்ணீர் ஊற்றி கொண்டதை நான் பார்த்தேன் என்று அப்துல் ரஹ்மான் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். எச்சை முழுங்கினாலும் உணவை ருசி பார்த்தாலும் நோன்பு முறிந்து விடுமா? இம்மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆகையால் எச்சை விழுங்கலாம், உணவை ருசி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வ மா வலத். لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسكبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة. السلام عليكم. குடிப்போம். அடுத்து பாங்குக்கு பதில் உரைப்போம். மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையை ஏற்போம். நஸ்ரீன் பானு, அஃப்ரின் ஷர்மிளா, அத்துஃபா ஹப்ஸா. பாங்கு யார் சொல்ல மைதானிமா பாங்கு உன சொல்லுயா அப்படி இப்போ ஆரம்பிச்சிரியா மைக்க வாங்கி சொல்லுமா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பேசுங்க பேசுங்க. எது வரைக்கும் சொல்ல வைக்கலாமா? சொல்லித்தானே ஆரம்பிங்க. அத்துஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாங் சொல்கிறாங்க, தலையில் துண்டை போடுமா, டிவியில் சவுண்டை குறைப்போம். தலையில் துணியை போட்டால் மட்டும் போதுமா, டிவியில் சவுண்டை குறைச்சா மட்டும் போதுமாம்மா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்வதில்லை, சொல்லாததை எல்லாம் செய்கிறது. ஐயா ஆரம்பிச்சிட்டாளா? சரி சரி, அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க? பாங்கு சொல்லும்போது அவர்கள் சொல்லும் வாசகத்தை நாமும் திரும்பி அப்படியே சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆமாம், சொல்லணும்ல. ஹையால சலா ஹையாலல் ஃபலா என்று முகத்தின் கூறும்போது மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹுவின் உதவியின்றி நல்லவற்றில் ஈடுபடவோ தீயவற்றிலிருந்து விலகவோ இயலாது என்று பொருளாகும். அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பாங்கு தான் முடிஞ்சிச்சுல, டிவியில்
டிவியில் நல்ல சீரியல் ஓடுதுமா, சவுண்டை ஏற்றவா? பொறுங்கம்மா. பாங்கிற்கு இவ்வாறு பதில் சொல்லி முடிச்சக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சலவாத் ஓதணுமா? எந்த சலாவா தெரியும்ல? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அத்தஹியாத்தில் ஓதுவோமே, அந்த சலவாத் ஓதணுமா? தெரியும் அந்த செலவாத் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், சலவாத் கூறுங்கள். என் மீது எவர் ஒரு முறை சலவாத் கூறுகிறாரோ அவர் மீது இறைவன் 10 முறை அருள் புரிகிறான். என்னது 10 முறை அருள் புரிகிறானா? ஆமாம்மா. சலாவத்து பின் துவா ஓதணுமா? அல்லாஹும்ம ரப்பஹாதிஹி தாவதி தாமதி வஸ்ஸலாத்தி காயிமதி ஆத்தி முஹம்மதன் அல் வசீலத வல் ஃபலீலத வஃபாசஹு மகாமன் மஹமூதின் இல்லதி வா அத்தா. இறைவா, இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியான வசிலா எனும் பதவியையும் சிறப்பையும் வழங்குவாயாக. நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழ்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக என்று பொருளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், சொர்க்கத்தில் வசிலா எனும் ஒரு உயர்ந்த பதவி உள்ளது. அந்த பதவியை இறைவன் தன் அடியார்களில் ஒருவனுக்கு தான் வழங்க இருக்கிறான். அந்த பதவி எனக்கு கிடைக்க எவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருக்கு மறுமையில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அமர் அலி. எனவே நாம் அனைவரும் பாங்கிற்கு பதிலளித்து பாங்கு முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சலவாத்தும் துவா ஓதி மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையை நாம் அனைவரும் பெறுவோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஹிஜாபை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழ் நாடகம். ஃபாத்திமா சாஃபா, ஜாசிபா, அஸ்பியா பானு, ஃபாத்திமா ஜஸ்ரா, சுஃபியா, ஹஃபீஸா, ஷஃபிகா. என்னம்மா மாலுக்கு போன்னு சொன்ன, கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுமா. நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் வருவேன், ஓகேவா? போட்டுக்கோ, தலையில் ஒரு சால் எடுத்து போட்டுக்கோ, உங்கள் மூமா பார்த்தா பேசுவாங்க. என்ன மாசால் புதுக்கிறீங்க, மூமா மாதிரி இருக்கு. இங்கே வாங்கம்மா, நான் சால் கட்டி விடுறேன். இப்படி தான் சால் கட்டணும் தெரியுமா? இதுதான் ட்ரெண்டு. இப்படி சால் கட்டினா பார்க்க உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் அம்மாவா அக்காவா கன்ஃபியூஸ் ஆக போகிறாங்க. சரி சரி வாங்க போவோம். என்னம்மா மாலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தமே, எல்லாமே கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுமா. நான் ஹிஜாப் போட்டு ரெடி ஆயிட்டமா. நானும் ரெடி ஆயிட்டமா. மாஷா அல்லாஹ், நான் சொல்லாமையே அழகா கண்ணியமான முறையில் ரெடி ஆயிட்டீங்களே. சரி வாங்க மாலுக்கு போகலாம். ஹாய், என்னடி எனக்கு தெரியுதா? நல்லா இருக்கியா? அஸ்ஸலாமு அலைக்கும் சாஃபா. தெரியுதே, எப்படி இருக்கா? நம்ம நேரில் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போதான் பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், நைஸ் டு மீட் யூ. என்னது நைஸ் டு மீட் யூவா? என்ன ஓ பிள்ளைங்க சலாத்துக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ மாலில் இருக்கிறோம், அன்டீசெண்டாக தெரியாதா? இருக்கிற இடத்துக்கு போல ஸ்டைலாக பேசினா தானே பார்க்க நல்லா இருக்கேன். உன்னை காலேஜில் பார்த்ததை விட இப்போ ரொம்ப ஸ்டைலாக மாறிட்ட. இப்படி என் பொண்ணுங்க தான் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. என்னது பொண்ணுங்க ஸ்டைல் பண்ணி விட்டாங்களா? நீ தானே பொண்ணுங்களுக்கு தப்புன்னே சொல்லி கொடுக்கணும். ஆனால் பொண்ணுங்க ஸ்டைல் பண்ணி விட்டாங்கன்னு சொல்கிற. ஒரு பொண்ணு என்னென்னா ஜீன்ஸு போட்டிருக்கா, என்னோட பொண்ணு என்னென்னா எதுக்கு சால் போட்டிருக்கானே தெரியல. என்னம்மா இவங்க கிளவி மாதிரி இருக்காங்க, எல்லாரும் அம்மாக்கள் மாதிரி வந்திருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதப்பா, மேக்கப் பண்ணுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு. அனுமதி இருந்தால் மேக்கப் போட்டு ஸ்டைலாக வர வேண்டியதானே? அனுமதி இருக்குதான், அதுக்காக வெளியே வரும்போதெல்லாம் மேக்கப் போடக்கூடாது. அனுமதி இருக்குமா? ஆனால் மேக்கப் போடுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குமா? எங்கே போடணும், எப்போ போடணும்னு இருக்கு. அல்லாஹ் 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் யார் யார் முன்னாடி தான் மேக்கப் போடணும்னு சொல்லியிருக்கான். தமது கணவர், கணவரின் தந்தை, தமது தந்தை, மகன்கள், கணவரின் மகன்கள்,
சகோதரர், சகோதரர்களின் மகன்கள், சகோதரிகளின் மகன்கள், பெண்கள், வயதானவர்கள், சிறுவர்கள் ஆகியோரை தவிர மற்றவர்களிடம் நமது அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கான். என்னப்பா இதை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இதை தான் முன்னாலேருந்து இப்போவும் சொல்கிறேன். இப்போல்லாம் காலம் மாறி போச்சு. நீ வெளியே போகிறதே இல்லையா? வெளியே போய் பாரு, எல்லாரும் எவ்வளோ ஸ்டைலாக சூப்பராக இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறேன்னு. அப்பவா இருந்தாலே இப்பவா இருந்தாலே நம்ம அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பது எப்பொழுதும் ஒன்றுதான். ட்ரெண்டுக்கு தக்கன மாற சொல்லி அல்லாஹ் என்ன புதுசாக வகையாக அனுப்பியிருக்க. ஒழுக்கமான ஆடை அணிந்து வெளியில் சென்றால் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு தானே இஸ்லாம் சொல்லுது. இப்போ என்ன, நாங்கள் ஃபதரா புது சால் புத்து தான் வந்திருக்கோம். இது கொஞ்சம் கிராண்டாக லுக்காக வந்திருக்கு. அது என்ன குத்தமா? குத்தனா நீ சால் எப்படி போட்டிருக்கன்னு பாரு. நீ போட்டிருக்கதே சின்ன சால் தான், அதை வேற 8 மடிப்பாக மடித்து போட்டிருக்க. உங்களை பொறுத்தவரை இது ஸ்டைல். நிறைய பேர் ஆடம்பரத்திற்காக கல்யாண வீடுகளில் இப்படியும் இருக்காங்க. காலம் மாறிச்சுன்னு நம்மளும் மாறக்கூடாது. ஆமாம், இஸ்லாம் சால் போடுவது குறித்து கூட அழகாக சொல்லியிருக்கேன். 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் அவர்கள் சாதாரணமாக வெளியில் தெரிவதை தவிர தமது அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம், தமது முக்காடுகளை மேல் சட்டை மீது போட்டுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஹஃபிஸா, நீ மாஷா அல்லா. ஹஃபிஸா, நீ அழகா சொன்னம்மா. இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. அலங்காரமான சாலெல்லாம் வீட்டில் அனுமதி உள்ளவங்க முன்னாடி தான் போடணும். வெளியே வரும்போதெல்லாம் கண்ணியமான முறையில் ஹிஜாப் போட்டு தான் வரணும். சேச்சா, என்னெல்லாம் பெரிய சால் போட முடியாது. இதுவே எங்கள் மூமா பேசுவாங்கன்னா எங்கள் அம்மா என்னை இந்த சால் போட சொன்னாங்க. ஆனாலும் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்கம்மா. நான் ஒன்றும் ஓவராக தான் சொல்லலம்மா. அல்லாஹ் சொன்னதை தானே சொன்னேன். அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தானே மூமினான பெண்கள். நம் சாசமவங்க கூறுறாங்க, பெண்களில் ஒரு சாரார் மெல்லிய ஆடை அணிந்து கர்வத்துடன் நடந்து ஆண்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள், அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், ஏன் சொர்க்கத்தின் வாடை கூட நுகர மாட்டாங்க என்று சொல்லியிருக்காங்க. என்னம்மா இப்படி சொல்றிய? சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாத? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இது நான் சொல்றது இல்ல. அல்லாஹ் 7வது அத்தியாயம் 26வது வசனத்துல வாலிபாசு தக்குவா தாலிக ஹைரு, இறையச்சம் எனும் ஆடையே சிறந்ததாகும். அதனால அல்லாஹ்க்கு பயந்து உன்னை நீ மாத்திக்கோ. யாழ்லா, அந்த உலக ஆசையால் ஆடம்பரமாக தெரிஞ்சாதானே நம்மளை 4 பேர் மதிப்பாங்கன்னு இப்படி இருந்துட்டோம். இனிமேல் அல்லாஹ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் அஞ்சி அல்லாஹ் சொன்னபடி நடக்க முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹிஜாப் என்பது அல்லாஹ் பெண்களுக்கு கொடுத்த மிக பெரும் கண்ணியம், மிக பெரும் பாதுகாப்பு, ஆண்களின் தவறான பார்வைகளில் இருந்து காக்கின்ற கேடயமாகும். அப்படிப்பட்ட இந்த ஹிஜாப்பை அவசியம் பேண வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ் கூறிய கட்டளைகளில் இருந்து மீறக்கூடாது. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனாலும் நம் மார்க்கம் கூறிய கட்டுப்பாடுகளை பேணி நடந்து நம் மார்க்கம் நெறிமுறைகளின்படி வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கல்வி கற்போம் விழிப்புணர்வு நாடகம். அஃப்சின். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாமா, வந்துட்டியா? வந்து ஹோம்ஒர்க் பண்ணு. என்னம்மா ரொம்ப நேரமா யோசிக்கிறியே, தெரியலையா? ஆமாம்மா, சம் போடவே தெரியல. அந்த அல்ஜிப்ராவை யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ ஒரே தலைவலியாக இருக்குது. இந்த அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சதே நம்ம முஸ்லீம்கள் தான், தெரியுமா? உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. நான் உருட்டெல்லாம் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். 17ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சதே முஸ்லீம் தான். அல்ஹுவரிஸ்மின் என்பவர் தான் இந்த அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சாரு. அது மட்டுமா, மருத்துவத்துறையிலும் பூமியின் மேற்பரப்பிலும் உள்ள தீர்க்கரேகை, அச்சரேகை இவற்றை எல்லாம் கண்டுபிடிச்சது முஸ்லீம்கள் தான், தெரியுமா? ஓ, அப்படியா?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்சீன். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க அக்கா உட்காருங்க. என்ன அட்வைஸ்லாம் பலமா இருக்கு. ஆமாம், படிக்கவே மாட்டேங்கிறா. படிக்கணும்னாலே மாச்சப்படுறா, சோம்பேறியா இருக்கா. அதனால தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் மகளி இப்படித்தான் சொன்னா. நான் படித்தது போதுன்னு டைலரிங் கற்று கொடுத்து ஒரு மிஷினை வாங்கி போட்டேன். இப்போ நம்ம தெருவில் எல்லாரும் அவகிட்ட தான் தைக்கிறாங்க. நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறா. நானும் டைலரிங் கற்றுக்கிறவா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாமா. அம்மா இதை ஃபில் பண்ணி கேட்டாங்க. குடி, நான் பார்க்குறேன். இதுவா? இதை நிரப்பி கொடுத்தா தான் பேங்கில் பணம் தருவா. இதுக்கு பேர் சிலானோ என்ன போல. மாமி மாமி இது சிலான் இல்லை சலான். எனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்தா. இதுக்கு தான் படிக்கணுங்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்கம்மா உட்காருங்க. அண்ணா, நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வெள்ளை மணல் கிளை சார்பாக வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளியில் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பயணிடுங்க. உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருந்தால் அவங்களே கூட்டிகிட்டு வாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா போச்சு. இப்போ இவளுக்கு தான் படிக்கவே கஷ்டமா இருக்கே. பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன பண்ண போகுது? கல்யாணத்தை கட்டி கொடுக்க போறோம். கஷ்டப்பட்டு படிச்சு இந்த உலகத்துல என்ன பண்ண போறோம்? அப்படிலாம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, இவ்வுலகிலும் மர்மையிலும் நன்மையை தருவாயாக என்று தானே கேட்க சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் இறக்கிய முதல் 5 வசனங்களில் 4 வசனங்கள் அல்லாஹ் கல்வியை பற்றி தான் சொல்லியிருக்கான். அல்லாஹ் கூறுகிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? நிச்சயமாக இந்த குர்ஆனை கொண்டு நல்லுபதேசம் பெறுவோர் அறிவுடையவர்கள் தான். இஸ்லாத்தின் பார்வையில் உயர்வு தாழ்வு என்றெல்லாம் கிடையாது. கல்வி கற்றோர் உயர்ந்தோர் என்றுதான் குர்ஆன் கூறுகிறது. கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் எத்தனை வசனங்களில் சிந்திக்க மாட்டீர்களா என்று தானே கேட்கிறான். அறிவை தேடினால்தான் நம்ம சிந்திக்க முடியும். அல்லாஹ் 80க்கும் மேற்பட்ட வசனங்களில் இல்மையை பற்றி தானே பேசுகிறான். அதாவது கல்வியை பற்றியும் அறிவை பற்றி தானே பேசுகிறான். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி வழங்கப்பட்டவர்களுக்கும் பல தகுதிகளை உயர்த்துவான். இன்னும் கல்வி நான் பிற துவாவை கற்றுத்தந்துள்ளான். ரப்பி ஜுதுனி இல்மா, இறைவா எனக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று தானே கேட்க சொல்கிறான். படித்து டிகிரி வாங்கி என்ன யூஸ்? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருவோம். ஆம்பளை பிள்ளை டிகிரி ஏற்ற வேலையா பார்க்குறா? இஸ்லாம் மார்க்கம் அத்தீனுன் நசிஹா என்றாலே பிறர் நலம் நாடுவது தான். நம்ம படித்து சமுதாயத்துக்காக நல்லது செய்யணும். சும்மா படித்து டிகிரி வாங்கி ஒரு யூஸும் இல்லை. நம்ம படித்த படிப்பு நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் பயனுள்ள வகையில் மாட்டணும். அப்போ தான் கல்வி பயனுள்ளாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மேலும் என்ன படிக்கலாம், எது படித்தால் நம் சமுதாயத்துக்கு நல்லது என்று தெரிந்து கொள்ள தான் இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வரோமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்சீன். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உட்காருமா. இதுதான் உன்னுடைய பொண்ணுங்களா? எவ்வளோ பெரிய பொண்ணுங்களா ஆயிட்டாங்க, அடையாளமே தெரியலையே. நீ என்னம்மா பண்ற? நான் லா படிக்கிறேன் மாமி. லாவா? அது என்ன படிப்பு? லானா வக்கீலுக்கு படிக்கிறேன். அடியாத்தி, வக்கீல்கா? வக்கீல்னா பொய் தானே சொல்லணும். அதுவும் பொம்பளை பிள்ளை படித்து சரியாக வருமா? ஆம்பளை பிள்ளை படித்தாலே போதுமே. இந்த படிப்பு எல்லாம் என்னத்துக்கு? வக்கீல்னா என்ன பொய் மட்டும்தான் சொல்லணுமா? உண்மையை கூறி எதிர்த்தினில் என்று தானே அல்லாஹ்வே கூறுகிறான். பெண்கள் படிக்கக்கூடாதா? இஸ்லாம் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. படிப்பதில் என்ன ஆண் பெண்? பெண்கள் இஸ்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு ஹிஜாபை பேணி
படிக்க வேண்டும். 9ஆம் நூற்றாண்டிலே முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாமிய பல்கலைக்கழகம் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் இஸ்லாமிக். அதை உருவாக்கியது யார் என்று தெரியுமா? ஃபாத்திமா அல் ஃபெஹ்ர் என்ற பெண்மணி தான் உருவாக்குனாங்க. மார்க்க கல்வி மட்டுமல்ல, உலக கல்வியும் சேர்த்து தான் சொல்லித்தராங்க. பெண்கள் எல்லோரும் படிக்க முன்வரணும். இருந்தாலும் வக்கீல்கா, இப்படி ஒவ்வொருவரும் யோசிப்பதால் தான் நம் சமுதாயம் படிப்பில் ரொம்ப பின்தங்கி இருக்கு. நம்ம மேலே பொய் கேஸ் போடுறாங்க, நம்ம பாபர் மசூதி இடிக்கிறாங்க, இன்னும் எத்தனை பள்ளிவாசல்களை இடிக்கிறாங்களோ. இதெல்லாம் நமக்கு நாளுக்கு நாள் நெருக்கடியை உண்டாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? வெறுமனே ஆர்ப்பாட்டம் செஞ்சால் மட்டும் போதுமா? நம்ம சமுதாய மக்கள் மீது பொய் கேஸ் போடும்போது நம்ம சமுதாயத்தில் அதிக வக்கீலோ உயர் நீதிபதிகளோ இருந்தால் நம்ம மக்களை காப்பாற்றலாம்ல. மேலும் விஷ கருத்துக்கள் திட்டமிட்டு பரப்பப்படுது. மீடியா தொலைக்காட்சி எதை எடுத்தாலும் சிறு பிள்ளைகளின் பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளுக்கு வரலாறு என்று சொல்லி தர்றாங்களே, அதில் எத்தனை முஸ்லீம் மன்னர்களை பற்றி சொல்கிறாங்க? மொகலாய மன்னர் பற்றியும் அக்பரை பற்றி மட்டும்தான் நல்ல விதமாக சொல்கிறாங்க. வேறு எந்த முஸ்லீம் மன்னரை எடுத்துக்கிட்டாலும் தவறாக தான் சொல்கிறாங்க. இப்போ கஜினி முகமதை எடுத்துக்கிறங்க. 17வது முறை படையெடுத்தும் சோமநாதபுரம் கோயிலில் கொள்ளையடிச்சவர்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்வதெல்லாம் பொய். அது மட்டுமா, அந்த கால மன்னர்கள் இன்னொரு நாட்டுக்கு படையெடுக்கும் போது முதல்ல கை வைப்பது கோயில்களில் தான். ஏன்னா அங்கே தான் செல்வத்தை பதுக்கி வச்சுருப்பாங்க. அது இந்து மன்னராக இருந்தாலும் சரி. இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வரலாற்றை மாற்றி முஸ்லீம்கள் கோவிலில் கை வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் நம் நாடு சுதந்திரத்துக்காக எத்தனையோ முஸ்லீம்கள் பாடுபட்டாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. நம்ம மேலே வெறுப்பு பிரச்சாரம் தான் கையில் எடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? இவ்வளவு இருக்கா? இதிலிருந்து நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற என்ன வழி? அதற்கான் கல்வி, அதிகாரம், பொருளாதாரம். கல்வி இருந்தால் தன்னால் வரும். சிறுபான்மை மக்களில் சீக்கியர்கள் எடுத்துக்கொண்டால் மொத்தமே 2% தான். ஆனால் பல சமுதாயத்தில் ஆனாலும் அவங்க பல பதவிகளில் இருக்காங்க. சில சமுதாயத்துலலாம் பெண்கள் மாறாப்பு போட்டால் கூட வரி செலுத்தணும். ஆனால் மேலாடை போட்டால் வரியா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆனால் அவங்க இப்போ எல்லா பதவிகள்லையும் பங்களிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதற்கு காரணம் கல்வி தானே. பாருமா, கல்வி எவ்வளோ முக்கியம்னு. நீ என்னென்னா டைலரிங் கற்றுக்க போகிறேன்னு சொல்கிற. சரிம்மா, நான் நல்லா படித்து நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுமா? இன்ஷா அல்லா. ஆமாம், இஸ்லாம் பெண்களுக்கு படிக்கும் உரிமை கொடுத்துள்ளது. பெண்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. பெண்கள் பேண வேண்டிய ஒழுக்க நெறிகளுக்கு கட்டுப்பட்டு ஹிஜாபை பேணி பெண்கள் படிக்க வேண்டும். நம் சமுதாயம் கல்வி முன்னேற்றம் அடைந்த சமுதாயமாக எனவே நாம் அனைவரும் நம் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்குமாறு சமுதாயத்துக்கு பயனுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவோம். வருங்காலத்தில் நம் சமுதாயம் கல்வி முன்னேற்றம் அடைந்த சமுதாயமாக வெற்றி பெற அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டைமில் வாசி நல்லா தான் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والشمس والضحاها
والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها فتقواها قد أفلح من زكاها وخاب من دساها كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله فسقياها فكذبوه فعقروها فأمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. السلام عليكم. இஸ்லாம். அடுத்து ஆசிம் முஃபீத் சூரத்துல் அலா. அடுத்து அஃப்சர் ரெடியாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஸ்ம ரப்பிகல் அலா அல்லதீ ஹலக ஃபஸவ்வா வல்லதீ கத்தர ஃபஹதா والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى ذكر اسم ربه فصلى بل تبصرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாம். அஃப்சர் அபஸ வத்தவல்லா. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يتذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى أو يتذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى. السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாம். இந்த பாங்கு இடைவெளிக்கு அப்புறம் ஃபைசல். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها
إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. السلام عليكم. இஸ்லாம் ஃபைசல் வாங்க. இஸ்லாமிய ஒழுக்கம் சைலங்க. மைக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கமா பஅத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆடை அணிவதின் ஒழுக்கங்கள். இப்னு மசூத் நபி நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கூறுறாங்க, நபி அவர்களே, தன்னோட ஆடையும் காலணியும் அழகாக இருக்க வேண்டி என்னை விரும்பலாமா? அப்படி கேட்கையில் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் அழகானவன், அவன் அழகே விரும்புகிறான் என்று கூறினாங்க. அழுக்கான ஆடை அணிய தடை. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அவள் அழுக்கான ஆடை அணிந்துட்டு போகிறாங்க. அவளை கூப்பிட்டு நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூப்பினாங்க. இந்த அழுக்க வைக்கிறாப்புல எந்த பொருளும் இல்லையா என்று கேட்டாங்க. வலதுபுறமாக ஆரம்பித்தல். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் கூறினாங்க, நம்ம ஒளி எடுக்கையில் ஆடை அணியில் வலதுபுறமாக தான் ஆரம்பிக்கணும் என்று கூறினாங்க. ஆடை அணிவதின் மறுமையில் 3 நபர்கள் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், இன்னும் அவளுக்கு கடுமையான வேதனைகள் உள்ளது என்று கூறிவிட்டு நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவசனத்தில் அதை 3 முறை ஓதுறாங்க. அப்போது அபூதர் அலி நஷ்டம் அடைந்துவிட்டாங்க, துன்பம் அடைந்துவிட்டாங்க. யார் என கேட்கையில் ஃபஸ்ட்டு தன்னுடைய கணுக்காலு கீழே யார் ஆடையை தேய்ச்சிட்டு போகிறாங்களோ அவோ, அடுத்து செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறவோ, அடுத்து இது பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணுறவோ. நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூறுறாங்க, யார் பெருமையுடன் கணுக்காலு கீழே ஆடை அணிந்துட்டு போகிறாங்களோ அவளை அல்லாஹ் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று கூறினாங்க. அப்போது அபூபக்கர் அலி நான் கவனமாக இல்லாட்டா என்னோட ஆடை தரையில் சரிந்து விடும் என்று கூறினாங்க. அப்போது நபி நீங்கள் தற்பெருமையோடு இது ஆடையை இழுத்து கொண்டு போக மாட்டே என்று கூறினாங்க. ஆண்கள் பெண்களைப் போல், பெண்கள் ஆண்களைப் போல் ஒப்பனை செய்வரை அல்லாஹ் சபித்தான் என்று கூறினாங்க. இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சூரா டிரான்ஸ்லேஷன். அபியாஸ் முஆத். சூரா லுஹா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வல்லுஹா, முற்பால் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவின் மீதும் சத்தியமாக, அது கடும் இருளாகும் போது, மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே, உமது இறைவன் நம்மை கைவிடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, இவ்வுலகை விட மறுமையே மேலானதாகும். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உமது இறைவன் உமக்கு வழங்குவான், அப்போது நீர் திருப்தி அடைவீர். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, உண்மை ஏழ்மையில் கண்டு புகலிடம் அளிக்கவில்லையா? வவஜதக லால்லன் ஃபஹதா, மேலும் வழி அறியாராக கண்டு வழிகாட்டினான். வவஜதக ஆயிலன் ஃபஅகுனா, உண்மை ஏழ்மையில் கண்டு தன்னிரவு பெற்றவர்களாக்கினான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர்,
எனவே அனாதைகளிடம் அடக்குமுறையை கையாளாதீர். ஃபம்மசாயில ஃபலா தன்ஹர். யாசகம் கேட்பவரை விரட்டாதீர். வம்மா பினிஅம்மதி ரப்பிக ஃபஹத்திஸ். எனவே இறைவனின் அருட்கொறையை எடுத்துரைப்பீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சூரா டிரான்ஸ்லேஷன் லிசான் அசார் ஹாரிஸ் பசவத்தவல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அல்லாம் நில அன்பு அல்லாமின் திருப்பெறான். He Muhammad friendin true not away. Abasa wa tawalla. பார்வையற்ற ஒருவர் தன்னிடம் வந்ததற்காக நபியே உமக்கு எது அறிவிக்கும். True will not away. அன்ஜாகுல் அஹ்மா. பார்வையற்ற ஒருவர் தன்னிடம் வந்ததற்காக நபியே உமக்கு எது அறிவிக்கும். Be some to ready. வமா யுத்ரீக லஅல்லாஹு யஸக்கா. அவர் தூய் மடையலாம் அல்லது துமினும் இருந்து நற்போதனை பெற்று அந்த நற்போதனை அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை பற்றி நபியை உமக்கு எது அறிவிக்கும். To will so good ready. அவு யதக்கரு ஃபதன்ஃபஹு திக்ரா. அவர் தூய் மடையலாம் அல்லது உம்மிடம் இருந்தே நற்போதனை பெற்று அந்த நற்போதனை அவருக்கு பயனளிக்கலாம். You give your all attendance. அம்மா மனிஸ்தக்னா. யார் உமது அறிவுரையை தேவையற்றதாக வருகிறாரோ அவரிடம் நீர் கவனம் செலுத்துகிறீர். Or because to like some. ஃபந்தலஹு தசத்தா. அவன் பரிசுத்தமாக ஆகாவிட்டால் யார் உமது அறிவுரையை தேவையற்றதாக கருதுகிறாரோ அவரிடம் நீர் கவனம் செலுத்துகிறீர். Like so lucky for women. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக அஸ்வர் கான். இமாம்களின் பெயர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, யஹ்யா இப்னு மயின், அலி இப்னு மத்தீனி, அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் புகாரி, அபு அப்துல்லா, இமாம் அபு தாவூத், இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இப்னு மாஜா, பஸார், இப்னு ஹுசைமா, இமாம் நவவி, ஷம்சு தப்ரானி, அபுல் காசிம், அத்தார குத்னி, பைஹகி, ஹாக்கிம், அபு அப்துல்லா, ஷம்சுதீன் அத்தஹபி, இப்னு ஹஜர் அஸ்கலானி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த மதுஹப் சம்பந்தமாக ஒவ்வொரு இமாம்களும் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு அஃப்ராஸ் அவங்க சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸ் சஹீதாக இருக்குமெனால் அதுவே என்னோட மதுஹபாகும். நூல் ரத்துல் முஃப்தார், பாகம் 1, பக்கம் 166. இமாம் சாஃபி அவர்கள் கூறுகிறார்கள், ஆதாரம் இல்லாத கல்வியை தேடுபவனின் உதாரணம் இரவில் விறகு சுமப்பவனின் உதாரணத்தை போன்றதாகும். அவன் ஒரு கட்டு விறகை சுமக்கின்றான். அதில் கடும் விஷம் பாம்பு ஒன்று இருக்கின்றது. அவன் அறியாத நேரத்தில் அவனை அது தீண்டிவிடும். இது போலதான் ஆதாரம் இல்லாத கல்வி தேடுபவன் அக்கல்வி அவன் அறியாத நேரத்தில் அவனை வழித்தவர செய்துவிடும். மதுகள் பாகம் 1, பக்கம் 211. இமாம் மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக நானும் மனிதன்தான். தவறாகவும் கூறுவேன், சரியாகவும் கூறுவேன். என்னோட கருத்தை ஆய்வு செய்து பாருங்கள். குர்ஆன் சுன்னாவிற்கு ஒத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமான அனைத்தையும் விட்டு விடுங்கள். மவாஹிபுல் ஜலீல், பாகம் 7, பக்கம்
392. இமாம் அகமது பின் நம்பல். இமாம் அகமது அவர்கள் கூறுகிறார்கள், யார் நபிசல்லாசமுடைய ஹதீஸை மறுத்துவிட்டானோ அவன் அழிவின் விளிம்பின் மீது இருக்கின்றான். அல் ஹுஜ்ஜா பாகம் 1 பக்கம் 207. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம். அடுத்த நபிமார்களுடைய பெயர்கள் அஃலாஹ். அடுத்த செக்ஷன்